எல்லாமே என்னால தான்டா. நீ சந்தோஷமா நிம்மதியா அந்த ரூம்ல இருந்த. நான் வந்துதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரிடா. டேய், சாரி சொல்ல வேண்டியது நீ இல்லடா, நான் தான். நீ முதல் லெட்டர் கொடுத்த உடனே தனக்கு காதல் பிடிக்காதுன்னு கீதா பதில் லெட்டர் அனுப்பிச்சிட்டாடா. உன் மனசு கஷ்டப்படுமே நான் தாண்டா அந்த லெட்டரை கிழிச்சிட்டேன். எந்த ரூம்லடா இருக்கா? எந்த ரூம்னு கேக்குறல? 201 செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்ல போடலானே. எந்த பக்கம்? எந்த பக்கமே சொல்லுங்கடா. தம்பி, என்னடா இது? அடிச்சுட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கியடா. வெக்கமால? அசோக்கோட தம்பிடா நீ. எவனோ ஒருத்த ஊர் பேர் தெரியாதவன் உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்கான். அவமானமா இருக்கா எனக்கு. என்னடா இது? அடிச்சவன் பாடி மார்ச்சரியில இருக்க வந்து பாருங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த உத வாங்கினவனை பார்க்க கூட்டு வந்திருக்கீங்களா? யாரா அவன்? என்ன விட பெரிய தாதாவா அவன்? எங்கடா இருக்கா? கடா, உன்னோட லவ்ல அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ். அண்ணே, அடிச்சவன் யாருன்னு ஆள தெரியும்னே. ஆனா எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. தேட நம்ம ஆளுங்க போயிருக்காங்கண்ணே. அவன் பணத்தை கொண்டு வாங்கடா என்கிட்ட. கன்ஃபியூஷன்ஸ். அவளுக்கு கொடுத்த லெட்டர் அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது? இப்பயே போய் நியாயம் கேட்கறோம். 2ல 1 இல்லடா, 2ல 2ஐயும் பாப்பாரு. நல்ல கலர். இதே டைப்ல ஒரு ஜிப்பா தைக்கணும். எந்த ஒரு டேஸ்ட். ஹலோ, எவ்வளவு நேரம் தேடுவீங்க? அடுத்த தடவை போன் பண்ணும்போது அவனை தீத்தாச்சின்னு போன் பண்ணுங்கடா. எது? அவன் கூட இன்னொருத்தர் இருக்கானா? எப்பவுமே ஃப்ராடு தனம் பண்ணுவானா? கலர் கலரா சட்டை வேற போடுவானா அவன்? என்னடா கேள்வி? அவனையும் தீத்து கட்டுங்கடா. அவன் தலைய முதல்ல கொண்டு வாங்கடா. ஹலோ, என்ன சாமி சட்டையை கழட்டுறீங்க, இரும்புறீங்க? ఉడంబుకు ఆగలి లేదు ఈ లిఫ్ట్ లో ఏసీ లేదు కదా నాకు డస్ట్ అలర్జీ అదా నాకు తల్ల పాత్రచి బైక్ రా రా ఇదో இந்த உலகத்துல பிரேமம் లేకపోతే జీవితం ఏదురా జీవితం ఏదురా గీతా నువ్వు ఎక్కడ ఉన్నావు బయటికి రా ఉన్న ఉண்மையா காதலிச்ச கண்ணனை உனக்கு எதுக்கு பிடிக்கல ఎందుకు నచ్చలేదు చెప్పు నిజం చెప్పు నిజం చెప్పు నిజం చెప్పు నువ్వెవర్రా వీటుకారరే வீட்டுக்காரரா இதா கீதா டேஸ்ட் பெள்ளி ஆயி போயிந்தா இந்த வீட்டோட ஓனர்யா ஹவுஸ் ஓனரா ஆமாயா எதுக்குயா ஆளாத வீட்ல வந்து சத்தம் போடுற ఎవరు లేదా ஆமா கீதா அவங்க அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க ఒరేయ్ దొంగనా కొడుకా రేణిగుండా రెడ్డిడా రారా రా అందరూ బయటికి రారా ஏண்டா டேய் எங்களை காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டையும் காலி பண்ணா விட்டுருவோமாடா ரேணிகுண்டா ரெட்டிடா இன்னும் அட்வான்ஸ் கூட கீதா அப்பா வாங்க வரல வரட்டும்டா வரட்டும் அப்ப தெரியும்டா கண்ணு யாருன்னு கீதாவுக்கு கொடுத்த லெட்டரு இதே திரு அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது அதுக்கு பதில் தெரியற வரைக்கும் கண்ணு அந்த கீதாவையும் கீதாவோட அப்பனையும் ஏன் அவங்க வம்சத்தையுமே கால்ச்சின சிகரெட்டு கரகடானிக்கு முந்தே காலி చేస్తాడా கடா இது சேலஞ்சா நீ மனசு நாக்கு தெலுசுடா கீதா கிடைக்காம நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா கவலைப்படாத கீதாவுக்கு நீதான் ஹஸ்பண்ட் அவங்க அப்பனுக்கு நீதான்டா வெப்பன் வெல்டா 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 ரேணிகுண்டா ரெட்டிடா எவரா டைகர் டச் பண்றது எவரா ஏமி சமாச்சாரம் நான் தான் கீதோட அப்பா விஸ்வநாதனுக்கு வீடு பிடிச்சு கொடுத்தேன் எனக்கு கூட புரோக்கரேஜ் கொடுக்காம போயிட்டாங்க எப்படியோ அட்வான்ஸை திரும்பி வாங்க வரணும் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன் கண்ணனோட அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க இந்த பெத்த ஏஜ்ல எந்த ஒரு சோசியல் சர்வீஸும் நானே கண்ணனோட அட்ரஸ் தர்றேன் குயிக்கா ராஸ்கோ கண்ணன் சன் ஆஃப் பி ராஜசேகர் நம்பர் 15 3rd கிராஸ் ஸ்ட்ரீட் பீச் ரோடு திருவான்மியூர் மദ്രാസ് 41 வாஸ்தா என்னது கலெக்டர்
ரைடா? ஆமாண்ணே. கலெக்ஷன் வந்து சேரலன்னு ஆட்டம் கட்டுறானா? மொத்தமா மந்திரிக்கு மால் வெட்டியாச்சுன்னு சொல்றா. சரிண்ணே. சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன தைரியம் தான் வண்டி நிறுத்தி அட்ரஸ் கேப்ப? அட்ரஸ் ஓட வண்டி நிறுத்தி அட்ரஸ் கேக்குறோம். ஏய் இருடா. ஹெல்ப் பண்ண வந்தவன் மேல கோவப்படுறீங்களே. இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளு எனக்கு தேவையில்லை, ஐயாவுக்கு தேவை. உங்க ஆட்களை அடிச்சுட்டான்னு ஒருத்தன் தேடிட்டு இருக்கீங்களே, அவனோட அட்ரஸ் இது. உங்க முறப்பொண்ணுக்கே ஒருத்தர் லெட்டர் கொடுத்திருக்கான்னா உங்க மேல அவனுக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அண்ணே தேடிக்கிட்டு இந்த அட்ரஸ் கிடைச்சிச்சுனே. தீத்துலான அவனே. ஏய் வண்டியை திருவான்மையூருக்கு திருப்புடா. அண்ணே இவன் தானே. இவன் தான் அசோகா? போய் வெட்டுங்கடா. உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன் முறை பொண்ணுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். என்னடா பேச விட்டுட்டு இருக்கீங்க? போய் வெட்டுங்கடா அவனை. ஒரு நிமிஷம். ஏன் நீங்க வெட்ட மாட்டீங்களோ? ஏய் ஏண்டா, நீ எத்தனை பேரை வெட்டிருப்ப? ஒரு 10 பேரை வெட்டிருப்பியா? நீ ஒரு 4-5 பேரை வெட்டிருப்பியா? ஆனா உன் தலைவன் இப்போ வரைக்கும் யாராச்சும் வெட்டிருக்காரா? இல்ல நீங்க வெட்டினதான் பாத்திருக்கீங்களா? உண்மையிலேயே அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வெட்ட சொல்லு. உங்களுக்கெல்லாம் தலைவன்னு நான் ஒத்துக்கிறேன். பிச்சுட்டாடா கண்ணா. நீ பேசுறதுல சூப்பர் லாஜிக் இருக்குடா. ஏண்டா நான் யாரையாவது வெட்டி நீங்க பாத்திருக்கீங்க? அப்புறம் எப்படிடா நான் உங்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும்? இந்தா போன் பண்ணு, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. இங்க ஒரு பாடி 2 துண்டா கிடக்குன்னு சொல்லு. என்னென்ன பாக்குறீங்க? ஒண்ணு நான் அவனை வெட்ட போறேன், இல்ல சார் என்ன வெட்ட போறாரு. யாரா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தானே. கொடுங்கண்ணே. மாமா என்ன நடக்குதுங்க? யார் மாமா இவரு? இவரை எதுக்கு வெட்ட போறீங்க? அறுவலை கீழே போடுங்க. நான் சொல்றேன்ல, அறுவலை கீழே போடுங்க. போடுங்க மாமா, நான் சொல்றேன்ல, அறுவலை கீழே போடுங்க. போடுங்க. நான் இப்ப கூட சொல்றேன், உன் முறை பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவளுக்கு லெட்டர் கொடுப்பேன்? நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அறுவலை கீழே போடுங்க. வாங்க மாமா, வாங்க. லெட்டர் மாறினதுக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சு அவனை குடும்பத்தோட கொளுத்திட்டு வாங்க. అది భగవాన్ కట్ పీస్ జంక్షన్ తెలుసు కదా? அங்க போய் சனி பகவானுக்கு ஒகே மீட்டர் பிளாக் துணி வாங்கி பகவானுக்கு பரிகாரம் செய், எல்லாம் சரியா போயிடும். ஏய் நில்றா, ஏன்டா இது அர்ஜென்சி? பக்த கோடிகள் வச்சாரா? பக்த கோடிங்க வரல, கேடிங்க வர்றாங்க. நீங்க பண்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அடிக்கிறதுக்காக ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்க வராங்களா? கேட்டா வராங்களே. இந்த வெள்ளி சொம்பரின் ஜெகடா, உங்க குருவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடுத்திருக்க வேட்டிய உருவி அதுல எல்லா பொருளையும் எனக்காக பேக் பண்றீங்களா? உனக்காக ஒண்ணு இல்ல, எங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக இருக்கிறீங்களா? ஆமா, உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைச்சது? அரைமுடி தேங்காயும் அழுகுன வாழைப்பழம். வேற என்ன எங்களுக்கு கிடைச்சது? சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட போறாங்க. டேய் கொஞ்சம் முடியல, எல்லாத்தையும் எடுக்காதீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களே, எனக்காக எதையுமே விட்டு வைக்கலையாடா நீங்க? கடைசியில நாய் விக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கெட்டப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? இனிமே நான் ரேணிகுண்டா ரெட்டி இல்ல, ராயப்பேட்டை ராமு. என்ன ரவுடிங்க விரட்டாங்க, கொஞ்ச நேரம் உங்களோட மிக்ஸ் ஆயிக்கிறேன், காப்பாத்துங்க. ஏமா இந்த பக்கம் ஓடி வந்தானமா? அடி மூஞ்சி மேல என் கையை வைக்க, அந்த பக்கம் போய் பாருடா. வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். ஏண்டா டேய், குடல புடுக்குதடா சாமி. ஏண்டா பிச்சைக்கார பசங்களா, நீங்க எல்லாம் கடைசியா எந்த வருஷம்டா குளிச்சீங்க? தான் குளிச்சோம்.
போன மகாமகமா அடுத்த மகாமகமே வந்துரு போல இருக்கேடா. நான் கிளம்புறேன். என்னையும் உங்களை மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வேஷம். இந்த வேஷம் உனக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தது. தேங்க்யூ சோ மச். அதான் ரவுடிங்க எல்லாம் ஏமாந்து ஓடிட்டாங்க. கூப்பிட்டா திரும்பி வருவானுங்க. என்ன சொல்றீங்க? இனிமேல் நீ எங்க கட்சி எங்க ஒருத்தர் இருக்கணும். உங்க கட்சியா? குடுற அந்த கைய. ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சின்னம் காட்ட முடியுமாடா உன்னால? நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா? இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும். பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறீங்களாடா? நான் யார் தெரியுமாடா? ரேணிகுண்டா ரெட்டிடா. போடா, நீ கபாலி கோயில் கந்தண்டா. கபாலி நீ கந்தனா? அந்த கோயில்ல தான் பிச்சை எடுக்கணும். பிச்சையா? உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம். தொகுதி பங்கீடியே முடிச்சிட்டீங்களா? உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமாடா? ஆமா, இதுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டில கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நான் ராயலா வளர்ந்தவன்டா. எனக்கு பிச்சை எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுடா. என்ன அம்மா! வாட்டி? என்ன தாயே! வாட்டி? என்ன அம்மா! வாட்டி? தாயே! இப்படிதான்டா பிச்சை எடுக்கணும். கீதா, தேவையானது மட்டும் வெளியில இடமா, எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பார்சல் பண்றது வெட்டி வேலை தானே. இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துடும். நாம காசிக்கு கிளம்ப வேண்டிதான். காசிக்கா? ஆமாமா. அப்புறம் எதுக்குப்பா அவசர அவசரமா வீடு காலி பண்ணிட்டு வந்தோம்? அதுக்கு அங்கே இருந்திருக்கலாம்ல. அங்கே ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சம்மா. நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு அந்த ஏரியா லாய்க்கல. இது என் ஃப்ரெண்டு வீடு. அட்வான்ஸே கிடையாது. 10 நாளைக்கு வாடகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருங்கப்பா, நானும் வரேன். இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 3 நாள் பஸ் மாறணும். இனிமே உனக்கு அந்த சிரமம் இருக்காதம்மா. ஏன்பா? நீ வேலைக்கு வர மாட்டேன்னு ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். உன் அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாம்மா பண்ணுவேன். காசியில உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ அந்த வரம் தகஞ்சு வந்திருக்கு. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. கல்யாண பொண்ணு வெளியில அங்க இங்க அலையக்கூடாது. அதனால தாமா வேலை வேண்டாம்னு சொன்னேன். நீ வீட்டுல பத்திரமா இரு. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்காத. ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். எனக்குன்னு ஒருத்தர் நீ பார்த்து வச்சிருக்க. பார்த்து வச்ச நீயே சேர்த்து வைப்பேன்னுதான் முகம் தெரியாத அவரை என் மனசு முழுக்க நிறைச்சு வச்சிருக்கேன். அவர்தான் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறதா சொல்றாரு. பயமா இருக்கு கண்ணா. மனசுல முடிச்சு போட்டவரே கழுத்துலயும் போடணும் கண்ணா. உன் போனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. லெட்டர் மாறின விஷயத்தை பத்தி இந்த சின்ன பையன் கிட்ட விசாரிக்கலான்னு போனா அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில சுயநலம் இல்லாம கிடக்குறான் சார். கீதா எங்கன்னு தெரிஞ்சுதா? உன் ஆபீஸ்க்கு வந்தாடா? அவங்க அப்பா ஆபீஸ்க்கு போன் பண்ணி கீதா இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப கீதா எங்க இருக்கான்னு தெரியல. அவங்க 2 பேரும் காசிக்கு போறதா சொல்லிக்கிட்டாங்க. காசிக்கா? இந்த அழகான பொண்ணு யார் என்னன்னு தெரியல. உனக்காக அந்த ஆண்டவனே அனுப்பி வச்சுவ. இத பாருங்க, அந்த லெட்டர் நான் உங்களுக்கு எழுதல. தெரியும், நீ யாருக்கோ லெட்டர் எழுத அது என்கிட்ட கிடைக்க நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர உன்னை பார்த்து மயங்க. ஏன் தெரியுமா? நீயும் நானும் சேரணுங்கிறதான் விதி. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அழிச்சிருவேன். கொலகார பாவி, கண்ணுல கத்தி வச்சிருக்கியா? இப்படி வெட்டுது, அப்படி பார்க்காத.
என்னென்னமோ செய்யுது. எப்போ எனக்கு தாலி கட்டி இன்னும் பொண்டாட்டி ஆக்கிக்க போற? எப்போ? பாத்தியா, ஒரு பொண்ணை தொடுற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன தொட்டுட்ட, நீ தாண்டா என் புருஷன்.